ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கால்வின் தீபக்ராஜ். நான் வந்து 2023 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் முடித்தேன். அண்ட் என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை. இது வந்து என்னோட செகண்ட் அட்டம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர், மெயின்ஸ் கிளியர், பட் ஃபைனல் கட் ஆஃபில் ஒரு 4 மார்க்ஸில் வந்து கிளியர் ஆகலை. செகண்ட் அட்டம்ப்டில் எல்லாமே கிளியர் பண்ணி ஃபைனல் கட் ஆஃபோட ஒரு 10 மார்க் அதிகமாக வச்சு இப்போ வேலை வாங்கியாச்சு. இந்த வெற்றிக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எப்போவுமே இருக்க முதல் காரணம் யாருன்னா அப்பா அம்மா தான். எனக்கும் அதே தான். அதில் எனக்கு எப்போயுமே ஒரு சின்ன ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என் கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கா. அவள் வந்து ஒரு படிப்புன்னு சொல்லலாம், ஸ்கூல் டாப்பர். ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்கள வந்து எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஸ்டேஜ்லாம் ஏறியிருக்காங்க. எங்கே நம்மளால் ஒரு ஸ்டேஜை ஏற வைக்க முடியலையே எங்கள் அப்பா அம்மாவை அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கான கடைசி வாய்ப்பு இந்த ஸ்டேஜ் தான் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த ஸ்டேஜை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல வெறித்தனமாக படித்தோம். முக்கியமான காரணம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவோட லைஃபே எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து ஒரு கிராஜுவேட் தான். எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு தமிழ் மேஜர். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க. அவங்க அம்மா வீட்டில் சரி 12th வரைக்கும் படித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் எல்லாமே படிக்க வச்சாங்க. பின்னால் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இன்னமும் சொல்லுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்பயும் என்னை படிக்க வச்சா நான் படிக்கிறேன், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வெறித்தனம் வந்து எனக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நானும் இந்த ஒரு நாளும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக படித்தேன். இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி சொல்லணும். ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு சைடில் இருந்து இன்ஸ்டியூட் தான். எஸ்பெஷலி நம்ம சுகேஷ் சாராக இருக்கட்டும், ராஜா சாராக இருக்கட்டும். எப்போ நம்ம ராஜா சாருக்கெலாம் நம்ம என்ன தேவைன்னு எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, கூப்பிட்டாலும் அவங்க ஃபோன் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்தாலும் சொல்லு, அவங்க ஃபோன் பண்ணி சரிப்பா இதை பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை சப்போர்ட்டிங் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சுகேஷ் சாரோட கிளாஸ்லாம் பார்த்துருக்கேன். கரெக்ஷனுக்கு வருவாங்க. நிறைய கிளாஸில் பார்த்துருக்கேன். அவரோட டைம் அண்ட் ஒரு கான்செப்ட்லாம் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் இன்னொன்று சொல்லணும்னா, கனிமுருகன் சார் அவங்க வந்து பேங்கிங் அவேர்னஸ் எடுத்தாங்க. அவங்களும் எனக்கு அவங்களோட புரிய வச்சது வந்து ரொம்ப எளிமையாக புரிய வைக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் சைடாக இருந்தது. அண்டு தேர்ட் பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டியூட்டோட எனக்கு படிப்பை கற்றுக் கொடுத்தது தவிர மீதி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுத்தது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் காலேஜ் லைஃப்பை விட இங்கே தூத்துக்குடியில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். முக்கியமாக சொல்லணும்னா மணி அண்ணா, கவின் அண்ணா, அப்புறம் இவங்க எல்லாருமே தான். அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் விக்கின்னு ஒருத்தன் என்னோட கிட்டத்தட்ட 8 to 9 இயர்ஸாக இருந்தான். ரொம்பவே சப்போர்ட்டிங்காக இருந்தான். அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கபிலன், ஆண்டனி, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லணுன்னா போயிட்டே இருக்கோம். இன்னும் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை உடனே திருத்திக்கோங்க. அதுதான் உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தவிர்த்து உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. என்னோட ஹெல்த் வந்து ரொம்பவே இங்கே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாலே மற்றதெல்லாம் கரெக்டாக வரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் வந்து மான்ஃபோர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மணப்பாறையில் தான் படித்தான், மஞ்சம்பட்டியில். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரொம்ப கருத்துமாக படிப்பான். நான் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் வந்து நான் எந்த ஒரு வேலையுமே சொல்ல மாட்டேன். நான் பிள்ளைங்களை வந்து படிப்பு தான், எல்லா வேலையுமே நான் முடிச்சு வச்சுருவேன். முடிச்சு வச்சுட்டு வந்தால் பிரேக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்க சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பிக்க சொல்வேன். 2 பிள்ளைங்களையும் அப்படி தான் வச்சுருந்தேன். என் பொண்ணும் +2ல் வந்து 580 எடுத்து வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறாள். அதனால அங்கே நாமக்கல்லில் படிக்கிறாள். நான் தான் அப்படி போயிட்டேன்னா என் பிள்ளைகளை நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். அதே போல ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். கடவுளோட கிருபை தான். ப்ளஸ் வந்து பிள்ளைங்களோட சப்போர்ட்டும் இருக்கணும். எனக்கு வந்து என் பிள்ளையோட ஹெல்த் வந்து பாதிச்சிடுச்சு. அதுதான் ஒரு மனக்கவலை. மற்றபடி கடவுளுக்கு நன்றி.
அகாடமிக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.